ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டை தட்டி எனக்கு தண்ணி கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணிலாம் இங்கே எதுவும் கிடையாது, இங்கே எதுவுமே கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அங்கே கணவரோட அக்கா மகள் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த பொண்ணு சும்மா தான் இருக்கா, இந்த பிச்சைக்காரனோட நம்ம அனுப்பி விடலான்னு சொல்லிட்டு அந்த பெண் பேர் ஜைனப் இங்கே வான்னு சொல்லிட்டு அத்தை கூப்பிடுறா. அந்த பெண் வரா. இந்த பிச்சைக்காரங்கிட்ட இந்த பொண்ணும் சும்மா தான் இருக்கு இந்த வீட்லயே, இந்த பொண்ணு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்போ ஜைனப் ரொம்ப அழறா. அத்தை, என்னை யாரு கூடயும் அனுப்பாதீங்க, எனக்கு யாரு என்ன இதுன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அழறா. ஆனா ஜைனப் ஃபோர்ஸ் பண்ணி வெளியில தள்ளி விட்டுறாங்க அத்தை. அப்ப பிச்சைக்கார சொல்றான், நான் உன்னை நல்லா வாழ வைப்பேன், நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு சொல்றான். ஜைனப்போட வாழ்க்கை பிச்சைக்காரனோட அமைஞ்சுதா, ஜைனப்க்கு வேறு வாழ்க்கை கிடைச்சதா? வாங்க இந்த வீடியோ முழுமையா பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஜைனப் என்ற ஒரு 18 வயது பெண் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு தாய் தந்தை யாருமே இல்ல, அவரு அநாத சிறுமி. தாய் தந்தை யாரும் இல்லாத காரணத்தால தன்னோட மாமா வீட்டுல தங்கிக்கிறா. மாமா பேரு அக்ரம் ரொம்ப பாசமானவர், மென்மையானவர். அக்ரமோட மனைவி ஷக்கிலா பானு. அது மட்டும் இல்லாம அக்ரமுக்கும் ஷக்கிலா பானுக்கும் சேர்ந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, ஆலியா நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. ஷக்கிலா பானு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடுமையான அத்தை. எப்பவுமே ஜைனப்ப வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. ஜைனப் காலையில வீட்டுல எந்திரிக்கிறதுல இருந்து, வாசல் பெருக்கிறதுல இருந்து, வீடு பெருக்கிறதுல இருந்து, துடைக்கிறதுல இருந்து, பாத்திரம் கழுவுறதுல இருந்து, காலையில தண்ணி பிடிச்சி வைக்கிறது, இப்படி எல்லா வேலையுமே ஜைனப் செய்வா. ஆனா ஜைனப்க்கு ஷக்கிலா பானு ஒழுங்கா உணவு தரவே மாட்டா. அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தி பாப்பா. இப்படி எல்லா வேலையுமே செஞ்சுட்டே இருக்கா. அக்ரம் மளிகை கடை வச்சிருக்காரு. அந்த மளிகை கடை வேலை முடிஞ்சு இரவு வீட்டுக்கு வருவாரு. இரவு வீட்டுக்கு வந்த உடனே சொல்றாங்க, ஷக்கிலா பானு, உங்க அக்கா மக ஒரு வேலை கூட செய்ய மாட்டா, சரியான சோம்பேறியா இருக்கா, இந்த சோம்பேறிக்கு யார் தண்டை சோறு போடுறது, அதனால அவளை வீட்டை விட்டு முதல்ல வெளியே அனுப்பணும் அப்படின்றாங்க. அக்ரம் ரொம்ப மனைவி கிட்ட சத்தமாலாம் பேச மாட்டார். மனைவி சொல்றதை கேட்டுப்பாரு. அக்ரம் சொல்றாரு, ஏன் வீட்டு வேலை செஞ்சுட்டு தானே இருக்கா, ஏன் அப்படி அவளை குறை சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாமா, எங்க வீட்டு வேலை செய்யறா, நாங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வீட்டு வேலை யாருமே, ஷகிலா பானுவா இருக்கட்டும், ஆலியாவா இருக்கட்டும், யாருமே அந்த வீட்டு வேலையை செய்ய மாட்டாங்க. எல்லா வேலையுமே ஷைனப் தான் செய்வாங்க. ஷைனப்க்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் சாப்பாடு. அதுவும் வயிறு முழுக்க சாப்பாடு கிடையாது, ஒருவேளை சாப்பாடு தான். அந்த ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப பெரும் கஷ்டமா இருக்கும். ஜைனப் சில ரொம்ப பசியோடவே அந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டே இருப்பா. சைனப்போட மாமா மகள் என்ன பண்ணுவா, ஆலியா சைனப்ப வேலை வாங்குவா. சைனப் அப்படின்னு சத்தமா கூப்பிடுவா. என்னன்னு சைனப் கேட்கணும். போய் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிறு சிறு வேலையை பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கும் ஒரே வயதாகுது. ஆனா 2 பேருமே வேலை வாங்க மாட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் வேலை வாங்குவாங்க. இப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு என்ன பண்றான், ஒரு பிச்சைக்காரன் கதவு தட்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப ஜைனப்போட அத்தை அந்த கதவு திறந்து, இங்க தண்ணிலாம் எதுவும் கிடையாது போ அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஒரு நிமிஷம் அந்த பிச்சைக்காரன், இங்கே நில்லு அப்படின்னு சொல்றான். இங்கே நில்லு, இங்க ஒரு விஷயம் தேவையில்லாம இருக்கு, அந்த விஷயத்த உனக்கு தரேன், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். அப்ப ஜைனப்ப கூப்பிடுறான். ஜைனப் ரொம்ப பயந்துட்டே வரா. ஜைனப்ப பிடிச்சி, ஜைனப் இந்த பிச்சைக்காரனோட நீ இனிமே போயிடு அப்படின்னு சொல்றா. அப்ப ஜைனப் ஒரே அதிர்ச்சி ஆகுறது. அத்தை, தயவு செய்து நான் அவன் கூட அனுப்பாதீங்க, யாரு என்ன எதுன்னு எனக்கு தெரியாது, என் கூட அனுப்பாதீங்க அத்தை, ரொம்ப தேம்பி அழறா. இல்ல நீ வீட்டுல சும்மா தான் இருக்க, உனக்காக என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது, இவன் கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறா. அத்தை ப்ளீஸ் அத்தனை எவ்வளவு கெஞ்சறா. ஆனா கெஞ்சறது ஷக்கிலா பானு பெருசா காதல் வாங்கிக்காம வீட்டு கதவை மூடிடுறான். மூடினோடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த பிச்சைக்காரன் ஜைனப்பை பார்த்து சொல்றான், ஜைனப் நான் அவங்களை நல்லபடியா வச்சுக்கிறேன், வாங்க என் கூட அப்படின்றான். இருந்தாலும் ஜைனப்க்கு ஒரு பயம், வேதனை, ஒரு பிச்சைக்காரனோட போறமேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டே போறா. வேற வழி இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம அவனை பின்னோக்கியே போயிட்டு இருக்கா. இப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த பிச்சைக்காரனை திடீர்னு ஒரு பெரிய பங்களா விட்டு கூட்டிட்டு போறான். கதவு திறக்கிறான். கதவு திறந்தோடனே அவங்க வயதான அம்மா வராங்க. அந்த வயதான அம்மா இவளை பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ அவன் சொல்றான், அம்மா இவங்க ஒரு அனாதை, இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போன உடனே ஜைனப் ஒண்ணுமே புரியல. என்ன இவன் பிச்சைக்காரனா இருக்கான், வீடு பார்த்தா பெரிய பங்களாவா இருக்கு, பளிங்கு மாளிகை மாதிரி இருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, ஒரு மாதிரி பயத்தோடவே இருக்கா. அப்ப அந்த பிச்சைக்காரனோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, சாஹிபா பேகம் என்ன பண்றாங்க, ரொம்ப நல்லபடியா அவளை பாத்துக்கிறாங்க. அவளுக்கு உணவு எடுத்துட்டு வந்து தராங்க, நல்லபடியா சாப்பிடுறா. ஒரு அறை தராங்க, இந்த அறையில நீ தங்கிக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. அன்று இரவு தன்னோட அறையில படுத்துட்டே யோசனை பண்ற, யார் இந்த பிச்சைக்காரன், ஏன் இவ்வளவு பெரிய பங்களா எனக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கா. இப்படி யோசனை பண்ணிட்டு என்ன பண்றா, ஜைனப் தூக்கம் வருது, நல்லா தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில சூரியன் உதிக்குது. சூரியன் நல்லா உதிச்சதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரோட அம்மா சாஹிபா பேகம் வராங்க. எந்திரிமா அப்படின்னு சொல்றாங்க. எந்திரிச்சு டீ குடுக்குறாங்க, டிஃபன் எல்லாம் குடுக்குறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இரவு நேரத்துல அக்ரம் வராரு. அக்ரம் சைனப்னு குரல் கொடுத்துட்டே வராரு. ஆனா சைனப் அந்த இடத்துல காணும். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஷகிலாட்ட கேக்குறாங்க. அவ சொல்றான், அவ பிச்சைக்காரனோட போயிட்டா அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற, நீ பிச்சைக்காரனோட பொண்ணா விட்டுடுவியா, உன் மகளா இருந்தா நீ விட்டுடுவியா அப்படின்னா, இல்ல அவளுக்கு யாரு இருக்கா, அவளுக்கு நகையெல்லாம் போட்டு யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அதனால பிச்சைக்காரனோட அனுப்பி வச்சுட்டா அப்படின்றான். ஆனா அக்ரம் மனசு ரொம்ப வேதனைப்படுது, ரொம்ப வருத்தப்படுறான். ஆனா ஷகிலா பானு மீறி அவனால எந்த விஷயமும் செய்ய முடியல. அவன் வருத்தப்பட்டு எப்போதும் போல தன்னோட வேலையை பார்க்க தான் போறான். சைனப்போட மாமா சைனை பத்தி இடமும் இல்ல. கொஞ்ச நாட்கள் இப்படியே போகுது. இப்படியே போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, ஷகிலா பானு அக்ரம் கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி குழந்தைக்கு கல்யாண வயது ஆயிடுச்சு, நம்ம அவளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்றாங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா சைனப் ஒரு நாள்ல இருந்து அந்த வீட்டு வேலை எல்லாமே செய்யறா. வீட்டு வேலை ஒரு வேலையுமே
எடுத்து செய்யறா. அப்ப அவங்க சாயந்தரமா ஒரு டீ குடிக்கும் போது கேட்கறா, அந்த பிச்சைக்காரனோட அம்மாட்ட கேட்கறா, இவர் யாரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து பெருசா பிடி கொடுத்து பேசாம சரிம்மா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எந்த விஷயத்தையுமே சொல்லாம இருக்காங்க. ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா சைனப்போட அத்தை மகளுக்கு திருமணம் நடக்குது. ஒரு நல்ல பையனை பாக்குறாங்க. அவன் பேர் ரஹ்மான். ரஹ்மானோட திருமணம் நடக்குது. ரொம்ப எளிய முறையில திருமணம் பண்றாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா செய்யாம வீட்டு பக்கத்துல உள்ள உறவினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு அந்த கல்யாணத்தை பண்றாங்க. அப்ப அந்த இடத்துல எடுத்து அவங்க அத்தை பொண்ணு கிளம்பும் போதே அழுதுட்டே கிளம்புறா. ரஹ்மான் வீட்டுக்கு போறா. ரஹ்மான் வீட்டுல காலப்போக்கில் எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆலியா வீட்டு வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுறா. எல்லாமே செஞ்சுட்டு இருக்கா. சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது ரஹ்மான் வந்து ஒரு மாதிரி முகம் காமிக்கிறாங்க, முகம் சொல்லிக்கிறாங்க. மாமியார் ருக்கையா பேகம் ரொம்ப கடினமானவங்க. அவ செய்யற சின்ன சின்ன விஷயத்துலயுமே ஒரு குறை கண்டுபிடிச்சு தினமும் குறை சொல்லிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, ஆலியா பேகம் வந்து ஒரு நாள் குழம்புல உப்பு அதிகமா போட்டா. அன்னைக்கு நாள் ஃபுல்லா அது குறை சொல்லிட்டே இருக்காங்க. இப்படியே அவ செய்யற சிறு சிறு தப்பு ரொம்ப பெருசாக்கி சொல்லிட்டு இருக்கிறத ருக்கையா பேகத்துக்கு வேலையா போயிடுச்சு. ஒரு சைடுல பாத்தீங்கன்னா ஜைனப் அந்த வீட்டு வேலையில இருந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறான். அந்த பிச்சைக்காரோட அம்மாவும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். அந்த அம்மாவுக்கு தேவையானதுல இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே ரொம்ப பொறுப்பாகவும் அக்கறையாகவும் வீட்டை சுத்தம் பண்றதுல இருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கா. அந்த திடீர்னு ஒரு நாள் இரவு அந்த பிச்சைக்காரன் வரான். அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே சைனப் ஒரே அதிர்ச்சி ஆடுறா. என்ன இன்னைக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனோட அம்மா பார்த்துட்டு ஒரே சந்தோஷப்படுறாங்க. வாப்பா எப்படிப்பா இருக்கேன், நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. நல்லா இருக்கம்மா அப்படின்றாங்க. உடனே தட்டுல சாப்பாடு போட்டு எடுத்து வந்து தராங்க. நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஜைனப் காலைல எந்திரிச்சு பார்த்தா அவன் போறத பாக்குறாங்க. ஆனா அவன் எங்க போறான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மனசுல நிறைய யோசனையோட இருக்கு. அப்ப மறுபடியும் மறுநாள் காலையில என்ன பண்றாங்க, அந்த பிச்சைக்காரனோட அம்மா கிட்ட, அம்மா நான் உங்ககிட்ட உன்னை கேட்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன கேட்க போற எனக்கு நல்லாவே தெரியும், நேரம் காலம் வரும்போது உனக்கே உண்மை தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜைனப் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த விஷயமும் கேட்காம இருக்கா. மறுபக்கம் ஆலியா பேகம் மாமியார் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டே இருக்காங்க. நிறைய வேலை வாங்குறதும், உனக்கு ரொட்டி கூட சுட தெரியல, உங்க அம்மா வீட்டுல உன்னை எப்படி வளர்த்திருக்காங்க, இவ்வளவு கேவலமா வளர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தினந்தோறும் குறையா கூறிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரஹ்மானும் அம்மா சொல்ற சின்ன சின்ன குறைக்கெல்லாம் எப்பவுமே ஆலியா பேகத்தை கோவம் காட்டிட்டே இருக்காரு. அன்பா பேச மாட்டாரு, உட்கார்ந்து எதுவுமே செய்ய மாட்டாரு. அவ செய்யற சின்ன சிறு சிறு விஷயத்தை பெருசாக்கி அவர் ஒரு கடத்துல அடிக்கடிக்க வராங்க. ஒரு கடத்துல ரஹ்மானுக்கு ஆலியா கூட வாழ விருப்பமே இல்லாம டைவர்ஸே கொடுத்துட்டாரு. அப்ப ஆலியா பேகம் என்ன பண்றா, டைவர்ஸ் கொடுத்ததால அப்படியே அழுதுட்டே அம்மா வீட்டுக்கு வந்துட்டான். அம்மா வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா இரவு அக்ரம் வராரு. அக்ரம் மகளை பார்த்து சந்தோஷப்படுறாரு. மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்லப்பா மாப்பிள்ளை என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு அவரால் தாங்கிக்கவே முடியல. அன்று இரவு ஃபுல்லாவே என்ன பண்றாரு, தன் மகள் வாழ வெட்டியா வந்துட்டாங்க நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுட்டே இருக்காரு. இரவு முழுதும் மகளை பத்தி நினைச்சுதான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திடீர்னு நெஞ்சில கை பிடிக்கிறாரு. கை பிடிச்சு ஷகிலா பானுவுக்கு குரல் கொடுக்குறாரு. ஷகிலா பானுவும் ஆலியாவும் வராங்க. பாப்பா என்னப்பா எந்திரிப்பா ஹாஸ்பிட்டல் போலான்னு அவங்க நினைச்சிட்டே இருக்கும்போது அக்ரமோட மூச்சு நின்று அவர் இறந்துடுறாரு. அக்ரம் ஒருத்தர் மட்டும் தான் அந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப அக்ரமோட இன்கமும் அந்த வீட்டுக்கு போயிடுச்சு. மறுநாள் காலைல பாத்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து நல்லபடியா அவரை அக்ரம அடக்கம் பண்றாங்க. ஷகிலாவும் ஆலியாவும் அந்த வீட்டுல அழுதுபடியே தான் இருக்காங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாட்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. வருமானம் குறைஞ்சிட்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னு புரியாம என்ன பண்றாங்க, அக்ரம் நடத்திட்டு வந்த மளிகை கடையை வித்துட்டு அந்த பணத்தை வச்சுட்டு இருக்காங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஜைனப் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் காலையில ஒரு அழகான ஒரு பையன் வந்து வரான். அவன் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹாசிக். அடையாளமே தெரியல, யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இது பார்த்தல பிச்சைக்காரனா இருந்தா ஒரு பையன், அவர் தான் இவன் அப்படின்னு. அப்படியே அடையாளமே தெரியலையே, அதுல பார்த்தா ரொம்ப பிச்சைக்கார மாதிரியே இருந்தாரு அப்படின்றாங்க. ஆமா அப்படின்றாங்க. எல்லாருக்கும் உணவு பரிமாறா சைனப் உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்றான், சைனப் நான் ஏன் பிச்சைக்காரனா இருந்தா உனக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா நீங்க ஏன் பிச்சைக்காரனா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சைனப் சொல்றான். ஐஎஸ்ல வேலை செய்யறேன், நான் ஒரு உளவாளியை பாக்குறதுக்காக பிச்சைக்காரனை போல வேடம் போட்டிருந்தேன். அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் நம்ம யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன். இது வந்து என்னோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், நான் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, நீயும் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் நான் அப்படி இருக்கேன் அப்படின்றாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை கேட்கிறாரு. ஜைனப் கிட்ட கேளுங்க, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், பண்ணிக்கலாமா அப்படின்றாரு. கண்டிப்பா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, உற்சார உறவினர்களை கூப்பிட்டு அவனோட திருமணம் ரொம்ப பிரம்மாண்டமா குடும்பத்துல உள்ளவங்களோட நல்லபடியா நடக்குது. ஜைனப்போட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஜைனப் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஜைனப்போட மாமியாரும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அவளுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கு. ஒரு நாள் தன்னுடைய கணவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வா ஜைனப் நம்ம நகரத்துக்கு போகலாம், நகரத்துல நம்ம 2 பேர் கார்ல போகலாம், அங்க உள்ள ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. தன் கணவரோட கிளம்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு கார்ல இருந்து இறங்குறாங்க. இறங்கும் போது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏதோ பாக்குறாங்க. பார்த்தா தன் அத்தை மகளான ஆலியாவும் பாக்குறாங்க. அப்ப ஜைனப் இவங்க பார்த்தோன்னே ஒரே அதிர்ச்சி. என்ன அத்தை மகளும் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, என்ன இப்படி ஆயிட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப இருந்தும் அவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்றா, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஜைனப் நீயா அப்படின்னா, இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அத்தை, உங்க புண்ணியத்தால் நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? ஆனா ஆமா ஜைனப், கடையெல்லாம் வித்துட்டேன், வருமானத்துக்கு ஒண்ணும் எங்களால வேலைக்கும் போக முடியல, அதனால தான் நாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றா. தன்
கணவர்கிட்ட கேட்டு சில பணம் கொஞ்சம் வாங்கி போடுறான். அப்போ ஜைனப்பும் ஆலியாவும் அவளை பார்த்து என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு நிறைய கொடுமை பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. சரிங்க அத்தை, நான் உங்களை மன்னிச்சிடுறேன், நான் உங்களை மன்னிச்சிட்டேன், ஆனால் கடவுள் உங்களை மன்னிக்கணும்ல அப்படின்னு நீங்க கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன் கணவர்கிட்ட வாங்கின காசை அவங்க தட்டில் போட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிடுறாங்க. ஜைனப்பும் தன் கணவரும் சாப்பிட போறாங்க. ஏனோ ஜைனப்புக்கு தன் அத்தை மகளை பத்தி ஒரு விஷயம் மனசுக்குள்ள வந்து போயிட்டே இருக்கு. சில நேரம் கழிச்சு ஜைனப் ஒரு பெரும் மூச்சு விட்டுட்டு நம்ம இதை மறந்துடணும், நம்ம கணவர் நமக்காக வந்திருக்காரு, நம்ம கணவருக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், தன் கணவரோட ஒன்றா உட்காந்து நல்லா உணவு சாப்பிடுறான். அப்ப கணவர் கேட்கிறாரு, என்ன ஜைனப் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லங்க இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த இடத்த விட்டு நல்லா சாப்பிட்டு கிளம்பிடுறாங்க. ஜைனப் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால ஜைனப்போட வாழ்க்கை இப்ப ரொம்ப செழிப்பா இருக்கு. ஷகிலா பானும் ஆலியாவும் ரொம்ப மத்தவங்களுக்கு துன்பம் கொடுத்தாங்க, இன்னைக்கு அவங்க துன்பத்தால அனுபவிக்கிறாங்க. நம்ம யாருக்கு எந்த ஒரு விஷயம் செய்யறோமோ அந்த விஷயமே நமக்கு வந்து சேரும். நீங்க நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் வேற ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.